ஃபர்ஸ்ட் பணப்பெட்டி இருக்கு. பணப்பெட்டியை அரோரா கிஸ் பண்றாங்க. எடுத்துட்டோமான்னு அரோரா கேட்குறாங்க. திவ்யா சைடில் இருந்துட்டு சொல்றாங்க அவள் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வினோத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்ல ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு அரோரா பக்கத்தில் அந்த பணப்பெட்டி பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. பாஸ் காணா வினோத்னு சொல்லி டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் அந்த பெட்டியை தூக்கிடுறாரு. யோசிக்கவே இல்லை, டக்குன்னு ஒரு செகண்ட்ல டக்குன்னு தூக்கிட்டாரு. விக்ரம் அப்படியே ஆஹான்னு யோசிக்கிறாரு. ஐயோ பெட்டி எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ரொம்ப ஷாக்காகிறாரு. உடனே வினோத்தை போய் ஹக் பண்ணுறாங்க. உடனே நான் பட்ட கஷ்டத்துக்கு இது போதுண்டா அப்படின்னு வினோத் சொல்கிறாங்க. வியானா, ரம்யா, எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வினோத் தான் வின்னர் ஆவாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வினோத் தான் கன்ஃபார்ம் வின்னர்னு எல்லாருமே முடிவு பண்ணியாச்சு. கடைசியில் அவர் இந்த பெட்டி எடுத்துட்டாங்க. வினோத் அழுகுறாங்க. உடனே திவ்யா போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சபரி ஓடி போய் வினோத்தை கிஸ் பண்ணுறாங்க. கெமி வந்துட்டு தேம்பி அழுகுறாங்க ஹக் பண்ணிட்டு. ஏன்னா இவர் தான் வின்னாக போறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கெமிக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தானே, அதனால தேம்பி அழுகுறாங்க. அப்புறமா பிக் பாஸ் சொல்கிறாரு, யார் என்ன சொன்னாலும் வெல் பிளேட் வினோத் அப்படின்னு சொல்கிறாங்க. வினோத் லவ் யூ பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த லட்சங்கள் கோடி ரூபாயாக மாற வெகு தூரங்கள் இல்லை அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்கிறாங்க. ரொம்ப பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. ரொம்ப அழுகுறாரு வினோத்தும். நமக்கே ஒரு ஷாக்கு தான். அவர் எடுப்பாருன்னு நினச்சே பார்க்கல. திடீர்னு டக்குன்னு எடுத்துட்டாங்க. வினோத் இந்த பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்திருக்கு. அது என்னன்னா அவங்க கதையை சொல்லணும். அதை ஒழுங்காக சொல்லனா பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிட்டு இந்த பிக் பாஸ் ஹவுஸில் என்னெல்லாம் நடந்துச்சு, எதெல்லாம் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். அது கரெக்டாக சொல்லனா அவங்களுக்கு பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். கரெக்டாக சொன்னவங்களுக்கு 1 lakhs ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதில் 6 பேரில் 5 பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதில் 5 லட்சம் தான் இதில் ஏறி 18 lakhs இருந்தது. 18 lakhs சேர்ந்ததுக்கு அப்புறம் வினோத் எடுத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்து நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.